ஏன் மோஸ்ட் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் லேக் ஆஃப் டேலண்ட், ரிசோர்ஸஸ் ஆர் டூல்ஸ். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நாட் ஃபாலோவிங் திஸ் 4 ஸ்டெப்ஸ். இனிஷியல் ஸ்டேஜஸில் நானும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். அட் சம் பாயிண்ட் இந்த ஃபீல்ட் நமக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லி தோணுச்சு. ஒன் ஃபைன் டே ஐ மேட் அ பர்சன். நான் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கிளியர் கட்டாக சொன்னேன். ஒரு 4 சிம்பிள் ஹேக்ஸ் சொன்னார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு. யூ நோ வாட், அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் என்னோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட ஜாப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஐ ஸ்விட்ச் டு சம் அதர் கம்பெனிஸ் வித் பெட்டர் பேக்கேஜ் அண்ட் ஸ்டார்டட் கன்சல்டிங் ஃபார் பிராண்ட்ஸ். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தோஸ் 4 ஹேக்ஸ். Hi guys, this is Master. I'm a performance marketer. I make videos about digital marketing and advertising. And if you are into this field, please consider subscribing so that you won't miss any of my future videos. First hack to master digital marketing is understanding the fundamentals. First of all, fundamentals தெரிஞ்சிக்காம digital marketingல பெரிய அளவுல grow பண்ணவே முடியாது. Digital marketing is a field like twist and turns, challenging-ஆ இருக்கும். Huge budget manage பண்ணுவீங்க to run ads for various brands, complex funnels, strategy makeover. இதெல்லாமே கேட்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிலனா அட் சம் பாயிண்ட் யூ வில் கெட் ஸ்ட்ரக். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. மோர் ஓவர் ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபனல்ஸ், ஆட்ஸ் எதில் ஒர்க் பண்ணாலுமே ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிக்காம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஃபைன், ஃபண்டமெண்டல்ஸில் அப்படி என்னதான் லேர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐசிபி, ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங் அண்ட் மெசேஜிங், ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. மெட்ரிக்ஸ், அனாலிட்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நெக்ஸ்ட் லெவலில் க்ரோ ஆகிறதுக்கு. மோர் ஓவர், ஹவு டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் 7 minutes, 10 minutes இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. வை? பிகாஸ் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணுறது கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ டோன்ட் ரஷ் தி ப்ராக்ரஸ். நவ் யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட் வி மூவ் டு த செகண்ட் ஹேக் கால்ட் ஸ்பெஷலைசேஷன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரும்போது நம்ம மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் மாஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் எஸ்இஓ, பிபிசி, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கான்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், அக்கௌண்ட் பேஸ்ட் மார்க்கெட்டிங், கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன், லைக் தட் எக்ஸெட்ரா. எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 பிளாட்ஃபார்ம்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் 3-4 பிளாட்ஃபார்ம்ஸ்லுமே அவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் ஸ்பெஷலைஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆல்ரெடி ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நவ் இட்ஸ் யோர் டர்ன் டு சூஸ் விச் பிளாட்ஃபார்ம் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெஷலைஸ். And there are 2 ways. First one, interest. உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் செகண்ட் ஆப்ஷன், இண்டஸ்ட்ரி டிமாண்ட். கரண்ட்டாக என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். பட் ஒன் திங், சீக்கிரமாக ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணியே ஆகணும். யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் சாய்ஸஸ். இனிஷியலாக நானும் ஜெர்னலிஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் எஸ்இஓ மேஜர்லி. After that, I was focusing on some paid advertising channels and now working on ABM, marketing strategy. So this is your turn to choose which platform you are going to specialize. Fine, fundamentals learn பண்ணிட்டீங்க. எந்த பிளாட்ஃபார்ம் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு clear idea இருக்கு. Next, you need to practice. This is the most crucial stage if you want to scale your career in digital marketing. லெட்ஸ் டேக் நீங்கள் கூகுள் ஆட்ஸில் ஸ்பெஷலைஸ்ட் ஆகணும்னு யோசிச்சிங்கன்னா கூகுள் ஆட்ஸ் டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேம்பெயின் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது கூகுள் ஆட்ஸ் டேஷ்போர்ட் தெரிஞ்சுப்பீங்க. கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. கீவேர்ட்ஸ் எப்படி பிக் பண்ணுறதா இருக்கட்டும், ஆட் காப்பீஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ், லேண்டிங் பேஜஸ், இதை பற்றி எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுவே ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, இனிஷியலாக 1000 rupees கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டு கேம்பெயின் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரிசல்ட்ஸ் எதுவுமே வரல, பட் கேம்பெயின் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். மீன்வைல் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் டு பில்ட் மை போர்ட்ஃபோலியோ as well as to gain hands-on experience. So far, I have worked with 45+ brands in various industries and helped them to generate leads and sales for the business. ஸோ நான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் டு மாஸ்டர் எனி ஸ்கில்ஸ். ஃபைன், ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஹியர் கம்ஸ் த 4th hack, அனலைஸ் அண்ட் அடாப்ட். லுக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் அ டைனமிக் ஃபீல்டு. லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதே ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ரேப்பிட்லி. ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதெல்லாமே அனலைஸ் பண்ணி அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெட்ஸ் டேக் நீங்கள் பெய்ட் ஆட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எடுத்துக்கலாம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆட் காப்பீஸ், கிரியேட்டிவ்ஸ், வீடியோ ஹுக்ஸ், பிரைமரி டெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன், ஆடியன்ஸ் டார்கெட்டிங், attribution, campaign objective. ஸோ இதெல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஃபோர் செட்டிங் அப் எ கேம்பெயின்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேம்பெயின் லான்ச் பண்ணிட்டீங்க அண்ட் ஆல்சோ ஜென்ரேட்டிங் சம் ரிசல்ட்ஸ், சிபிசி, சிபிஎம், கன்வர்ஷன் ரேட், கன்வர்ஷன் வேல்யூ, ஆர்ஓஐ, எல்டிவி, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ, லீட் டு சேல்ஸ் க்ளோஷர் சைக்கிள். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டு டெலிவர் எக்ஸப்ஷனல் ரிசல்ட்ஸ் ஃபார் த பிராண்ட்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸுமே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா தென் நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஜாப், ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ், பிராண்ட் கன்சல்டிங், இது எல்லாமே உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் க்ரோ ஆகிறதுக்கு வேறு என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு கிக் ஸ்டார்ட் their career in digital marketing. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளாக இருந்திருக்கும் நம்புகிறேன். Please hit the like button and consider subscribing so that you won't miss any of my future videos. So thanks for watching. We'll see you in the next one. Until then, Mazhar signing off.